மேடம் டைம் ஆயிடுச்சு மேடம், கிளம்பலாம் மேடம். இன்னும் டைம் ஆகலங்க. 15 நிமிஷம் தானடி சொன்ன. ஆமாமா, இரு, கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை? இல்ல, இன்னும் டைம் வரல. டாக்டர் கிளம்பிடுவாங்க. சீக்கிரம் வாங்க, டெஸ்ட் எடுக்கணும் உங்களுக்கு. நீ தள்ளி போடுற 5-10 நிமிஷத்துல எதுவும் நடக்க போறதில்ல. நீ தான் எல்லாத்தையும் முடிவெடுத்துட்டல, அப்புறம் நான் எதுக்கு தடுக்க போறேன்? இது உன் வாழ்க்கை. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கைப்பட்டு தெரியாம சுவாதி கால் போயிடுச்சு. நான் அதை கட் பண்ணிட்டேன். சித்ரா, யார் வந்தாலும் என்ன தடுக்க முடியாது. நர்ஸ், நீங்க வாங்க, நம்ம போலாம். லக்ஷ்மி, ப்ளீஸ் டி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இதெல்லாம் எடுத்தும் கவுத்தான் முடிவெடுக்க முடியாதுடி. கல்யாணுக்கு என்னடி பதில் சொல்வ? நர்ஸ், நம்ம போலாம். ஓகே மேடம். அம்மா வராங்க பாரு. அம்மா, அக்கா, என்ன என்னக்கா இது? எவ்வளவு பேரு குழந்தை வரம் கேட்டு அங்க எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தைரியமா இங்க வந்து படுத்துட்டு இருக்கு. மெதுவா பேசுடி, காதுல விழுந்துற போது. விழுந்தா விழட்டும்க்கா. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் அப்பப்ப மூக்க உடைச்சு விடணும். அந்த பொண்ணுக்கு என்ன சூழ்நிலையோ நமக்கு எதுக்கு? உன் வேலையை பாரு. சிஸ்டர், சொல்லுங்க, ஒரு 2 மினிட்ஸ் டைம் கிடைக்கும். என்னாச்சு? இல்ல, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. அம்மா, அம்மா, இந்த வார்த்தைய இனி நான் ஜென்மத்துல கேட்க முடியாதுல்ல. எனக்கும் அம்மான்னு கூப்பிட யாருமே இல்ல. என்னையும் அம்மான்னு கூப்பிட இந்த உலகத்துல யாருமே இருக்க போறதில்ல. என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதா இல்ல என் வாழ்க்கைக்காக போராடுறதா எதுவுமே தெரியாம தவிச்சிட்டு இருக்கேம்மா. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையாம்மா? அம்மா, அம்மா. என்ன சிஸ்டர், உள்ள ஒரே சத்தமா இருக்கு. முகம் கழுவிட்டு இருந்தேன். சரி, சீக்கிரமா வாங்க, டாக்டர் வந்துருவாங்க.